பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வஅமில சாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். விளங்குதப்பா? இன்னல்லதீன ஆமனு பி அல்சினத்திஹிம், நாவுகளை கொண்டு ஈமான் கொண்டார்களே, நாவுகளை கொண்டு ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்டவர்கள். வல்லதீன ஆது, இன்னும் யூதர்கள், வன் நசாரா, இன்னும் நசாராக்கள், சாபியின் சாபியின்கள். சாபியின்னா இவனு நசாரா மாதிரி இருப்பானுங்களாம், ஜூசி மாதிரி இருப்பானுங்களாம். சாபியின் சாபியின்களும், இவங்கள்லாம் 4 பேரை சொல்கிறான். நாவில் ஈமான் கொண்டவர்கள், யூதர்கள், நசாராக்கள், சாபியின் சாபியின்கள். சாபின்னா அவன் நசாரா மாதிரியும் இருப்பான், இது மாதிரியும் இருப்பான், மஜூசி மாதிரியும் இருப்பானா. விளங்குது? அவனு ஒரு பிரிவு. சாபியன்களும் 4 கூட்டமும் மன் ஆமன பில்லாஹி, இவங்க அல்லாவையும் வறுமையினாலையும் ஈமான் கொண்டு அமில சாலிகன் நல்லமல் செய்தால் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், இவர்களுக்கு கூலி அல்லா இடத்தில் இருக்கிறது. ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம், இவர்களின் எந்த பயமும் இல்லை. வலாஹும் யஹ்சனூன், இவர்கள் கவலை வரக்கூடிய உள்ளாம் இல்லை. முனாபிக்கா இருந்து தொலைஞ்சிட்டான், யூதர்களாக இருந்துட்டான், நசாராக்களாக இருந்துட்டான், சாபியன்களாக இருந்துட்டான். இவன் தன்னை வாழ்க்கையை மாற்றுறான். இவனுவெல்லாம் நிராசையாக வேண்டாம். நாமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் வறுமையினாலே ஈமான் கொண்டு அமில சாலிகன் நல்லமலை செய்தவர்கள் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு ரப்பிடத்தில் நல்ல கூலி இருக்கிறது. வலாஹும் யஹ்சனூன் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலை வரக்கூடிய உள்ளாம் இல்லை. திருந்துங்கிறான். முனாபிக்கா இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், நசாராக்களாக இருக்கட்டும், சாபியன்களாக இருக்கட்டும், இவன் ஒழுங்கான ஈமான் கொண்டு நல்லமல்கள் செஞ்சுட்டானுவல்னா இவங்களுக்கும் கூலி கிடைக்கும். இவங்களுக்கு என்ன செய்யும்? கூலி கிடைக்கும். மறுமையில் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கவலை வர வேண்டியதும் இல்லைங்கிறான். எழுதின பார்த்து வைக்கிறது. அப்போ நாவால் ஈமான் கொள்ளுகிறவங்க 2 பேர் வந்துடுறாங்க. முனாபிக்கும் வர்றான், நம்மளும் வருவோம். ஏன்னா நம்ம நாவலையும் சொல்லத்தானே செய்யணும், கல்விலையும் இருக்க அவன்கிட்ட கல்வி இருக்காது. தஸ்தீக் பில் கல்வி இக்ரார் பில் லிசான் தானப்பா, உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கிறது தானே. அப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்குது? இக்ரார் பில் லிசான் இருக்குது, முனாபிக்கிட்டையும் இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட தஸ்தீக் பில் கல்வி இருக்கு, அவன்கிட்ட தஸ்தீக் பில் கல்வி இருக்காது. எடுத்தானப்பா? அதான் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு பி அல்சினத்திஹிம், நாவுகளை கொண்டு ஈமான் கொண்டார்களே, யுரீது பிஹி, இதை கொண்டு அல்லாஹ் நாடுகிறான், அல் முத்ததையினீன பி தீனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹுடைய மார்க்கத்தை மார்க்கமாக்கி கொண்டார்களே, அப்படிப்பட்டவர்களை நாடுகிறான். முஹ்லிசீன மின்ஹும், அவர்களிலிருந்தும் முஹ்லிசீன்களையும் ஹாலிசானவர்களையும் இஹ்லாஸா ஈமான் கொண்டவர்களையும் ஒரு முனாஃபிக்கின் முனாஃபிக்குகளை நாடுறான். 2மே நாடுறான். ஏன்னா மூமின்கள்டையும் இக்ரார் பில் லிசான் இருக்க தான் செய்யுது. ஆனால் தஸ்தீக் பில் கல்வி எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்கும், அதுதான் மெயின். முனாஃபிக்கிட்ட தஸ்தீக் பில் கல்வி இருக்காது, இக்ரார் பில் லிசான் இருக்கும். ரைட்டா? நாவுகளை கொண்டு ஈமான் கொண்டவர்களை எல்லாம் நாடுகிறான். எழுதுனப்பா? நாவுகளை கொண்டு ஈமான் கொண்டார்களே, யுரீது பிஹி, இதை கொண்டு நாடுகிறாள், முத்ததையினீன பி தீனி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹுடைய மார்க்கத்தை கொண்டு மார்க்கமாக்கினார்களே. முஹ்லிசீன மின்ஹுமிலிருந்து முஹ்லிசீன்களையும் ஒரு முனாஃபிகீன் முனாஃபிக்கீர்களையும் நாடுறான். 2 பேரையும் எடுத்துக்கணும். வேணப்பா? ஈமான் கொண்டு நம்மளும் அவன் நல்ல மொழி செய்யணும். இல்லை ஈமான் கொண்டா மத்து பத்தாத, கல்பால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கிறோம், அதோடு இருக்கக்கூடாது. நம்ம என்னவும் செய்யணும்? நல்ல மொழியும் செய்யணும். நல்ல மேலும் ஈமான், நல்ல ஈமானில் உறுதியாகி நல்ல மொழி செய்தால் நம்மளுக்கும் வெற்றி தான். நற்கூலிகள்லாம் இருக்குது. நம்மளுக்கு மறுமையில் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கவலை வர வேண்டிய தேவையும் இல்லை. ரைட்டா? ஆனால் கீழே சொல்லப்படுகிறது, இன்னல்லதீன ஆமனு என்பதை கூட நோக்கல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களை எல்லாம் நாடுகிறான்னு சொல்லப்படுது. கீழே போட்டுருக்கு பாரு. இது தப்சீருல் கஷ்ஷாப்பில் வருதான். அல்லாமா ஜாருல்லா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்து சொல்கிறாங்க. இது சூப்பராக தான் இருக்குது. சுபா, இது முனாஃபிக்குகளை மட்டும்தான் எடுக்கும். என் மூமின்களை போய் எங்களுக்கு இருக்கிறீங்க, முஹ்லிசீன்களைலாம் இழுக்காதீங்க. ஏன்னா அடுத்து ஃபுல்லாக காபீர்களை தான் சொல்கிறான். அடுத்து யாரை சொல்கிறான்? முனாஃபிக்களும் காபீரில் பார்த்தீங்கன்னா மங்காபீரில் அவன் இன்னொரு முனாஃபிக்கின்னு தரிக்கிலஸ் வரல, அதில் பாதாளத்தில் கிடப்பான்னு வருது. அது இங்கே முனாஃபிக்கு தான். ஏன்னா அடுத்தடுத்து சொல்கிறது ஃபுல்லாக காபீர்களை தான் சொல்கிறான். அதான் சொல்கிறான். கீழே சொல்லப்படுகிறது, இன்னல்லதீன ஆமனு என்பதை கொண்டு நோக்கம் முனாஃபிகள் தான். அங்கே கஷாஃப் தப்சீருல் கஷாஃபில் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா ஜாருல்லா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்துனப்பா. இது ஆமாம், அல்லாமா ஜாருல்லா ஜமக்ஷரி தப்சீருல் கஷாஃப் எழுதியிருக்காங்க. கீழே
சொல்லப்படுகிறது தான் அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அல் முனாஃபிகீன்களை தான் ஆடுகிறான். ஏன்னா லின்ஹிராத்தியும் சில்கில் கஃபரத்தி, காஃபிர்களுடைய நூலிலே இவர்கள் கோர்வையாகி விடுவதினால். சில்க்னா நூல், காஃபிர்களுடைய நூலிலே, அடுத்து காஃபிர்களை தான் சொல்கிறான், அந்த நூலில் இவனும் கோர்வையாகுவதற்காக. இன்ஹிராத்தியும், இன்ஹரத்தன்னா கோர்வையானதுன்னு அர்த்தம். தஸ்மீமணி நூலில் தானப்போ கோர்வையாக இருக்கு. லின்ஹிராத்தியும் சில்கில் கஃபரத்தி, காஃபிர் ஜம கஃபரத், காஃபிர்களுடைய நூலிலே இவர்கள் கோர்வையாகி விடுகின்ற காரணத்தினால். அடுத்து ஃபுல்லாக காஃபிர்களை சொல்கிறான். இங்கே முனாஃபிக்குகளை தான் நல்லா நாடுகிறான். அப்போ நாவுகளை கொண்டு ஈமான் கொண்டார்களே தான் முனாஃபிக்குகள். வல்லதீன ஹாது, யூதர்கள், த ஹவ்வது அப்படிதானப்பா இருக்கே. வல்லதீன ஹாதுன்னா என்ன பார்த்தான், த அவ்வது யூதர்களாக ஆகிவிட்டார்களே அப்படிப்பட்டவர்களும். நேற்று அர்த்தம் வைக்கிறதே காலு சொல்லப்படும், ஆத அவ்வதை என்று சொல்லப்படும். எப்போ இதா தகலபில் யஹூதியத்தி, யூத மார்க்கத்தில் ஒருத்தன் நுழைந்து விட்டால் ஆதை என்றும் தஹவ்வதை என்றும் சொல்லப்படுமா. ஏடுபா இதா தகல ஃபில் யஹூதியத்தி, யூத மார்க்கத்தில் ஒருவன் பூந்து விட்டால் ஆத தஹவ்வதை என்று சொல்லப்படும். ரைட்டா? அதான் ஹாதுங்கிறான். ஹாது இப்போ யஹூதுங்கிற வார்த்தை இம்மா அரபியுன், அது எதில் கட்டுப்பட்டதாக இருக்கும், அரபி பாஷத்தேன். யஹூது என்பது இம்மா அரபியுன், யஹூது என்பது அரபி பாஷையாக இருக்கும். என் ஆதவிலிருந்து வந்த அரபி பாஷையாக இருக்கும். ஆத என்று சொல்வார்கள் ஏதாவது தாபே ஒருவன் தௌபா செய்தால். எழுக்கணும், நுகத்தை பயன் செய்கிறாங்க. ஆதேன்னு என்ன அர்த்தம், ஆதே என்று சொல்வார்கள் இதா தாபே, ஒருவன் தௌபா செய்தால் ஆதை என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஆதவிலிருந்து இது அரபியாக இருக்கும். அப்போ ஆதேன்னா தௌபா செஞ்சவன். ஏன்னா காளை மாட்டை வணங்கினதுலேருந்து தௌபா செஞ்சாங்கல்ல, அதனால் யஹூதிகள் பேர் வந்துருச்சு. யஹூது தௌபா செய்தவர்கள், காளை மாட்டை வணங்கியதிலிருந்து என்ன செஞ்சவங்க, தௌபா செஞ்சவங்கன்னு அர்த்தம் கொடுத்துடலாம். அப்போ சும்மு பிதாலிக், ஹாது என் யஹூது என்று பேர் வைக்கப்பட்டார்கள். லிமா தாபுமின் இபாதத்தில் இஜிலி, காளை மாட்டை வணங்கியதிலிருந்தும் அவர்கள் தௌபா செய்ததினால் அவர்கள் யஹூது என்று பேர் வைக்கப்பட்டார்கள். எடுத்துனப்பா சரி. அப்போ அரபி தான். அல்லது இப்போ இம்மா முஅர்ரபுன் பி யஹூதா, இம்மா முஅர்ரபு யஹூதா, யஹூதாவை அரபியாக ஆக்கப்பட்டதில் கட்டுப்பட்டதாக இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 பிள்ளைங்க, அதான் அந்த 12 பேர் சொல்ல கொண்டா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை வருஷத்தில் போட்டிருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 பிள்ளைங்க. ஒன்றாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டாவது பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது ருவைபீன், அது ருவைபீல்னு சொல்கிறாங்க. தப்சீல் ஜலால் ருவைபீல் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ருவைபீல் மூணாவது, ருவைபீன்னு சொல்கிறாங்க. அதை என்னங்களா, அந்த நூனாவும் சொல்கிறாங்க, கடைசி எழுத்த லாமாவும் சொல்கிறாங்க. ருவைபீல் எத்தனாச்சு, மூணாச்சா. நாலாவது யஹூதா, அவர் தான் மூத்தவரான். யஹூதா தான் என்ன இருக்குதே, மூத்தவர். யஹூதான்னு தான் இருந்துச்சு, அது அரபியாக்கணும்னு தால் ஆக்கிட்டாங்களாம். அசல் என்னவா தான் இருந்துச்சு, யஹூதான்னு தால் இருந்துச்சு. அது அப்ரானி பாஷை. அது அரபியாக மாற்றினோம்னு தால் என்னவாக்கிட்டாங்களாம், தால் ஆக்கி யஹூதா. அவர் மூத்த பிள்ளையாக இருக்கிறதுனால அவரை வச்சே என்ன இருக்குது, பனி இஸ்ரேலுக்கு பேர் சொல்லப்படுது. எப்படி யஹூதின்னு சொல்லப்படுது. எடுத்தனப்பா அந்த மூத்த பிள்ளைகளை கொண்டு தானே சொல்லுவாங்க. அந்த மூத்த பிள்ளைகளை கொண்டு யஹூதுன்னு, யஹூதிகளுக்கு பிள்ளை யஹூதுன்னு சொல்லப்பட்டுருச்சு. யஹூதாவினுடைய சகோதரர்கள், யஹூதாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சில தாலு தான், அது என்னவோ மாற்றியாச்சே, அரபியாக்கி தாலா மாற்றி யஹூதான்ட்டோம். இதை கொண்டு தான் யஹூதி, யஹூதாவுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லப்படுதான். எத்தனாச்சு, நாலாச்சா. அஞ்சாவது லாவா, என்னது லாவா, அஞ்சாவது பிள்ளை பேர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அஞ்சாவது பிள்ளை லாவா. ஆறாவது ஷம்ஊன், ஆறாவது பிள்ளை பேர் ஷம்ஊன். ஏழாவது பிள்ளை பேர் ஜபூலுனா, ஜபூலுன். ஏழாவது பிள்ளை பேர் ஜபூலூன். எழுதலையோ ஜபூலூன், ஏன் நாளைக்கு வந்து நான் கேட்பேன். எட்டாவது யாசக்கர், யாசாக்கர். எட்டாவது பிள்ளை பேர் என்ன பேர், யாசாக்கர். ஒன்பதாவது பிள்ளை பேர் தான். பத்தாவது அஷீர்.
10வது பிள்ளை பேர் என்ன பேர்? அஷீர். 11வது நஃப்தாலி. நஃப்தாலிபா. 12வது 12வது பிள்ளை பேர் என்ன பேர்? ஜாது. 12வது ஜாது. இப்போ 12 பிள்ளைங்க. இதில் விருந்தர் கேட்டேன் ஜாது. மூத்த பிள்ளை பேர் யஹூதா. அதை கொண்டே என்ன செஞ்சாச்சு? ஆமாம், அதான் சொல்கிறாங்க. அது அரபி. யஹூதுங்கிறது வந்து இருக்குது அரபி. ஆதவிலிருந்து வந்தது. ஆதை என்றால் தௌபா செய்தான். அவர்களாம் தௌபா செஞ்சாங்க காளை மாட்டை வணங்கினிலிருந்து. அவே தௌபா செய்தவர்கள்னு ஒரு பேர் வச்சாச்சு. ரைட்டுப்பா. கீழே சொல்லப்படுகிறது எப்படின்னு சொல்கிறாங்க, இம்மாமு அரபு யஹூதா. யஹூதா என்பதை அரபியாக்கப்பட்டதா இருக்கு. கீழே போட்டுக்கல. அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த பிள்ளை. ருவைபீல் மூத்த பிள்ளைன்னு சொல்கிறாங்களாம். விளங்குதா? ஆனால் ருவைபீல்ங்கிறது அறிவில் மூத்தவர், நல்ல மண்ணை வேலை செய்யுமா அவருக்கு. என்ன இருக்கு? ருவைபீல் சிந்தனையில் மூத்தவர். என்னதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. வயசில் மூத்தவர் யஹூதா தானா? வயசில் மூத்தவர் யஹூதா தான். அந்த இரத்தக்கரையாக்கி கொண்டு வந்தார்ல, பொய் ரத்தம், அந்த சட்டையை கொண்டு வந்தவரும் யார் தான்? யஹூதா தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உண்மையான சட்டையை கொண்டு வந்து கொடுத்தார்ல, அது கொண்டு போட்ட உடனே பார்வை வந்து வருத்தத்தை பசீரான்னு வருது. அந்த சட்டையை கொண்டு வந்தவரும் அவர் தானா? அந்த ஒரு சட்டையை கொடுத்து கவலையை உண்டு பண்ண வாப்புவேன். இந்த உண்மையான யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டையை கொண்டு வந்து மேலே போட்ட உடனே பார்வை வந்துச்சு இல்லை, ஃபர்த்தத்த பசீரா. பால்கூஹு, இதை கொண்டு போய் வாக்கு முகத்தில் போடுங்க. ஃபர்த்தத்த பசீரா, ஒரு பார்வை உள்ளவராக ஆகி விடுவார். இதை கொண்டு வந்து சந்தோஷப்படுத்தினாராம். கேட்டேன். ஆமாம், அது உண்மைன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அவர் அறிவில் கூடின வரான், நல்லா சிந்திப்பார். அப்போ சொல்லுங்க, இம்மாம் அரபு யஹூதா. யஹூதாவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த பிள்ளை யஹூதா என்பவரை, அந்த வார்த்தை அரபியாக்கப்பட்டதாக இருக்கும். யஹூதான்னு இருந்துச்சு, அது அரபியாக்கி தால் என்ன ஆக்கிட்டாங்களாம், தாலாக்கி யஹூதான்ட்டாங்க. அப்போ கண்ணவும் அவர்கள் சும்மு, அந்த யூதர்கள்லாம் பேர் வைக்கப்பட்டு விட்டார்கள். இஸ்மி அக்பரி அவுலாதி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளில் பெரியவருடைய பேரை கொண்டே அவர்கள் பேர் வைக்கப்பட்டு விட்டார்கள். பெரிய பிள்ளை யஹூதா தானே, அந்த பேரை கொண்டே யஹூதின்னு பேர் வச்சாச்சு. சரி, ஒரு சாபியின் நசாராவா? நசாரா, நசாராக்களும். நசாரா என்பது ஜம்மு நசரான், நசரானுடைய பன்மையாக இருக்கும். நசரானுக்கு ஜம்மு நசாராவா. நதுமான் என்பதை போல நதுமானுக்கு ஜம்மு நதாமா. நதாமா, நதாமா நசாரா ரெண்டவர் தான். நதுமான் கவலைப்படக்கூடியவன், நதாமா கவலைப்படக்கூடியவர்கள். நதுமானுக்கு ஜம்மு நதாமா மாதிரி, நசரானுக்கு ஜம்மு நசாரா. ரைட்டா? உதவி செய்யக்கூடியவன் அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அதனால ஜம்மு நசரான். இந்த நசாரா என்பது நசரானுடைய பன்மையாக இருக்கும். நதாமா ஜம்மு நதுமான், நதுமானுடைய ஜம்மான நதாமா என்பதை போல நசரானுடைய ஜம்மு நசாராவாக இருக்கும். சரி, நஸ்ரானின்னு ஏன் சொல்லப்படுது? அது தைக்கிறதுக்குள்ளது, பாலகாவுக்குள்ளது. ஒல் யாவு நசரானியில் உள்ள யாவாகிறது எழுதுன. ஒல் யாவுவி நசரானி, நசரானியில் உள்ள யா இல் முபாரகத்தி, அது கடப்புக்குள்ளதாக இருக்கும். கமாஃபி அஹ்மரியில் உள்ளது கடப்புக்கு இருப்பதை போல். அஹ்மரி ரொம்ப செக்க சிவந்தவன், அஹ்மரின்னு அர்த்தங்க. ரொம்ப செக்க சிவந்தவனுக்கு அஹ்மரின்னு வாங்கலாம். அஹ்மர் இஸ்மு ஃபாயில், இஸ்மு தபிலீர் கிடையாது. அஹ்மரு அஹ்மராணி ஹும்ருன், ஹம்ராவு ஹம்ராவாணி ஹும்ருன்னு வாங்க. நிறத்தின் மீது குறையின் மீது அறிவிக்கின்ற பெயர்கள் எல்லாம் இஸ்மு ஃபாயில் அஃபஅலு என்ற வசனில் வந்துடும். அஹ்மரி ரொம்ப செக்க சிவந்தவன். அது இஸ்மு தபிலீர் கிடையாது, இஸ்மு ஃபாயில் தான். அந்த ஏ வந்து முபாரகாக காமிக்கும். அஹ்மரி ரொம்ப செக்க சேர்ந்தவன், எப்படி முபாரகாவுக்கு ஏ வந்திருக்கோ, அது இஸ்மு தபிலீர் இஸ்மு ஃபாயில் தான். ஏ வந்து முபாரகாக காமிக்கும். அது மாதிரி யஹூதி ரொம்ப தௌபா செய்கிறவன். என்னது நசரானி ரொம்ப உதவி செய்கிறவன். என்னது அஹ்மரியில் இருக்கின்ற ஏயை போல நசரானியில் உள்ள ஏயும் முபாரகாவுக்குள்ளதாக இருக்கும். சும்மு பிதாலிக், உதவி செய்கிறவர்கள் ரொம்ப உதவி செய்வர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டார்கள்.
ஏலி அன்னவும் அவர்கள் நசரு அல் மசீஹ ஈசா அலி இஸ்லாமுக்கு உதவி செய்தார்கள் என்ற காரணத்தினால் நசரானி ஈசா அலி இஸ்லாமுக்கு ரொம்ப உதவி செய்தவர்கள் பேர் வைக்கப்பட்டாங்க. ரைட்டப்பா. அப்போ ஈசா அலி இஸ்லாம் உதவி செஞ்சதுனால நசாரா, உதவி செய்தவர்கள் நசரானின்னு பேர் வந்துச்சு. அவுலி அன்னகும் கானும் ஆகு, அது இப்படி அர்த்தம் கொடுக்குறாங்க, உதவி செய்தவர்கள் அர்த்தம் வைக்கிறாங்க. அவுலி அன்னகும் இந்த நசாராக்கள் கானும் ஆகு ஈசா அலி இஸ்லாமோடு இருந்தார்கள். ஃபி கரியத்தின் ஒரு ஊரிலே யுகால்லகு நசரான், அந்த ஊருக்கு நசரான் என்று சொல்லப்படுமே, அப்படிப்பட்ட ஊரில் ஈசா அலி இஸ்லாமோடு இருந்தார்களாம். நசரான் நசாரா, நசராங்கிற ஊரில் இருந்தவர்கள், அது ஊருக்கு பேராம். அல்லது நாசிரா, நாசிரா என்று சொல்லப்படுகிற ஊரிலே அவர்களோடு இருந்தார்கள் ஈசா. அவர் நாசிரா, அந்த நாசிரா இருந்து நசாரா வந்துச்சுங்கிறாங்க. ஏடவா சும்மு பிஸ்மிகா, அந்த ஊரினுடைய பேரை கொண்டே பேர் வைக்கப்பட்டாங்க நசாரானா. நசராங்கிற ஊரில் தானே இருந்தாங்க நசாரா, நசாராவை சார்ந்தவர்கள் நசராணி, நசராணிங்கிற ஊரை சார்ந்தவர்கள்னு. அல்லது மின் இஸ்மிகா, நாசிரான்னு சொன்னால் நாசிராங்கிற இஸ்மில் இருந்து நசாராங்கிறது வந்துச்சு, நசராணிங்கிறது வந்துச்சுன்னு சொல்லிடுறாங்க. இல்லை நாசிராங்கிற ஊருன்னு சொன்னோம்னா நாசிர், நாசிரத்துங்கிறது என்ன இருக்குது, ஆமாம், அதிலிருந்து நசராணி நாசிராங்கிற ஊரை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிடலாம். நாசரத்துன்னு ஒரு ஊர் இருக்குல்ல பையாறுகள் பக்கத்தில், நாசரத்து, அந்த ஊர் இல்லை, அங்கே ஒரு நாசரத்து இருக்கு. சரி. இப்போ சாபியின், இன்னும் சாபியின்கள், இவர்கள் கவுமும் பைன நசாராவல் மஜூசி, நசாராவுக்கும் மஜூசிக்கும் மத்தியில் உள்ள ஒரு கூட்டமா. நசாரா மாதிரியும் இருப்பான், மஜூசி மாதிரியும் இருப்பான். விளங்குதா? ரெண்டாம் கட்டான் பேரணாம் பட்டான். கவுமும் பைன நசாராவல் மஜூசி, நசாராக்களுக்கும் மஜூசிக்கும் மத்தியில் உள்ள ஒரு கூட்டமாக இருக்கும். கீழே சொல்லப்படுகிறது அசலு தீனியும், இந்த சாபியின்களுடைய தீனின் அசல் ஒரிஜினல் தீனு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னவா இருக்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனா இருக்கும். ஏட்டப்பா, தீனுகும் அசலு தீனியும், என்னுடைய தீனின் அசல் தீனு நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தீனா இருக்குமா. என்ன தீனு எங்க சொல்லுப்பா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தானே. கீழே சொல்லப்படுகிறது இவர்கள் அபதத்துல் மலாய்கத்தி, மலக்குகளை வணங்கினவர்களாம். சாபிங்கிறவங்க யாரு, காவிர்கள் தான் மலக்குமார்களை கடவுள்னு ஒன்றா, அல்லாவுடைய தேவதைகள்வான். ஏதோ கிடந்து பிரசவம் பார்த்த மாதிரி விளங்குதா, மலக்குமார்கள்லாம் அல்லாவுடைய தேவதைகள். இந்த சாபியன்கள் என்பவர்கள் அபதத்துல் மலாய்கத்தி, மலக்குகளை வணங்கினவர்கள். கீழே சொல்லப்படுகிறது அபதத்துல் கவாக்கிபி, நட்சத்திரங்களை வணங்கினவர்கள்னு சொல்லப்படுது. எப்படியோ காவிர்கள் தான் நட்சத்திரத்தை வணங்கியிருக்கான், அல்லது மலக்கு யாரை வணங்கினாலும் தான் காவிர் தான், அல்லாவை நிராகரித்தவன். சரி. இந்த சாபியின் என்பது இன்கான அரபியின், அரபியாக இருந்தால் மீன் சபையிலேருந்து வந்தது. சாபியின்கிற இசும் மாதிரி இருக்குல்ல, அரபின்னு சொன்னோம்னா சபையிலேருந்து வந்துச்சான். எதுலேருந்து வந்துச்சு, இப்போ மீன் சபையிலேருந்து வந்துச்சு அரபின்னா. எப்போ சபை என்று சொல்வார்கள், இழுக்கணும்டா பாப்பா, இப்படி தான் அர்த்தம்ப்பா லோகத்தை பயன் செய்கிறது. சபை என்று சொல்வார்கள், இதா ஹரஜ, ஒரிஜினல் மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட்டால் ஹரஜே என்று சொல்வார்களே, அத்தகைய சபையிலிருந்து வந்ததாக இருக்கும். ஒரிஜினல் மார்க்கத்தை விட்டு வெளியேறி டூப்ளிகேட் மார்க்கத்தில் அவனா சேர்ந்துக்கிட்டான், டூப்ளிகேட் மார்க்கத்தில் சேர்ந்தவன் இல்லைங்களா. ஒரிஜினல் மார்க்கத்திலிருந்து வெளியேறி டூப்ளிகேட் மார்க்கத்தில் என்ன செஞ்சவன், சேர்ந்தவன் அர்த்தம் வச்சிடணுமா. மீன் சபை, சபை என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் அரபியாக இருந்தால். சபை என்று சொல்வார்கள், இதா ஹரஜ, ஒருவன் ஒரு கொள்கையை விட்டு வெளியேறிவிட்டால் ஹரஜே என்று சொல்வார்களே, ஹரஜேவிலிருந்து வந்ததாக இருக்கும். இப்போ கர நாஃபியுன் மஹதகு, நாஃபியுமா மட்டும் ஓதுறாங்களா பில் யாயி, எதை கொண்டு ஓதுறாங்க, சபான். இங்கே சபை எந்தனப்பா இருக்கு, சாபின்ல இருக்குது, நாஃபியுமா மட்டும் எப்படி ஓதுவாங்களாம், ஆமாம் சபா எப்படி ஓதுவாங்க, ஆமாம் ஏ கொண்டு சாபின்னு ஓதுவாங்களாம். எப்படி ஓதுவாங்க, சாபின்னு ஓதுவாங்களாம். ஆமாம். இம்மாலி அன்னகு குஃபிஃப ஹம்சத்துங்க, ஹம்சா லேசாக்கப்பட்டிருக்கிறது. சாபி ஈன் அண்ணா வந்து சொல்லுறதுக்கு சங்கடமாக இருக்குல்ல, சாபி ஈ, அது சாபி அப்படின்னு சொல்லிடுறது, சாபின்னு ஓதுறது. ஆமாம், சாபி சொன்னோம்னா என்ன சொல்ல வேண்டியது, கஷ்டமாக இருக்குது ஹம்சாவை சொல்கிறது, அதே சாபின்னு வாங்கலாம். அவுலி அன்னகு மின் சபா, சபாவிலிருந்து வந்ததாக இருக்கும். சபாவிலிருந்து வந்ததுன்னு சொன்னோம்ல, சபா வந்ததுதான். சபானா என்ன அர்த்தம், இதா மாலை, ஒருவன் ஒரு கொள்கையிலிருந்து இன்னொரு கொள்கைக்கும்
சாய்ந்து விட்டால் சவான்னு சொல்லுவாங்க. இதா மால இல்லையா அன்னகும் அவர்கள் சாஞ்சிட்டாங்க. அன் சாயிரில் அதியானி ஏனைய மார்க்கங்களை விட்டும் இலா தீனியும் அவங்களுடைய தீனின் பக்கம் அவங்க சாஞ்சிட்டாங்க. அதுவே சாஞ்சவர்கள் ரெண்டு பேர் வந்துருச்சு. அவமீனல் ஹக்டி இலல் பாத்தில் ஹக்டிலிருந்து பாத்தில் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். சாய்ந்தவர்கள் அர்த்தம். சாபியன் விளக்கம் போட்டான். சரி, எப்படியோ முனாபிக்குகளோ யூதர்களோ நசாராக்களோ சாபியன்களோ மன் ஆமன விளங்குதுபா பில்லாய் வல்யோமில் ஆகிர் விளங்குதா அல்லாவையும் மறுமையினாலையும் இவர்கள் ஈமான் கொண்டு அமில சாலிகன் நல்லமர்களை செய்துவிட்டால் பலகும் திருந்தி நல்லமல் செய்துவிட்டால் பலகும் அஜுரும் இந்த ரப்பியும் ரப்பிடத்தில் அவங்களுக்கு கூலி இருக்கிறது. பலகும் அஜுரும் இந்த ரப்பியும் பலா ஹவுன் அலையும் அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை. பலாகும் யாசனும் அவர்கள் கவலைகளக்கூடிய உலாம் இல்லை. எழுதுனப்பா பா மண் காணமீனு அவர்களிருந்து யாரு தீனிக்கு அவருடைய தீனிலே இருந்தார். விளங்குதர்கள் யூதர்களோ நசாராக்களோ அவங்க கொள்கையிலே இருந்தான். தீனி கபல இன்சக அது மசக்க செய்யப்படுவதற்கு முன்னால் மாற்றப்படுவதற்கு முன்னால் இருக்கலாம்ல, மாற்றப்படுவதற்கு முன்னால் அந்த மார்க்கத்திலே இருந்தான். அவனும் சத்தி கம்பி கல்வி கல்வை கொண்டு ஈமான் கொண்ட நிலைமையிலே சத்தி கம்பி கல்வின்னு நடத்தங்க கல்வை கொண்டு உறுதி கொண்ட நிலைமையிலே பில் மபுதையி வல் மஆதி அல்லாவையும் மறுமையையும் நம்பிய நிலைமையிலே கல்வை கொண்டு மபுதைன்னு நடத்தான் ஆரம்பமானவனா அல்லாதன ஆரம்பமானவன் சத்தி கம்பி கல்வி வில் மபுதையி வல் மஆதி அல்லாவையும் மறுமையினாலையும் கல்வை கொண்டு ஈமான் கொண்ட நிலைமையிலே அந்த மார்க்கம் மாற்றப்படுவதற்கு முன்னால் அவங்க தீனிலேயே இருந்தாங்க. விளங்குதுப்பா அவங்களும் ஆமீலன் அமல் செய்த நிலைமையிலே அவங்க ஒழுங்காக மாற்றப்படுறதுக்கு அந்த அமல் செய்யணுமில்ல. ஆமீலன் முகத்தல்லா ஷரைஹி அவனுடைய ஷரையின் தேட்டத்தை கொண்டு அமல் செய்த நிலைமையிலே அல்லாவையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்ட நிலைமையிலே அவனுடைய கொள்கையிலே இருந்தான். விளங்குதா அதுக்கடுத்து தீன் இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு தீன் இஸ்லாத்துக்கு கொண்டாம்னா பலவும் அஜுரும் இந்த ரப்பியும் அவங்களுக்கு என்ன இருக்குது கூலி இருக்கிறது. இப்போ கீழே சொல்லப்படுகிறது அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த கூலி எப்போ தீன் இஸ்லாம் வந்துருச்சோ அது போல நசகாயிடுச்சு. கீழே சொல்லப்படுகிறது மன் ஆமன என் ஆவுலாயில் கபரத்தி இந்த காபிரிலிருந்து யார் ஈமான் கொண்டார்களோ மேலே கூறப்பட்ட நாபிக்குகள் யூதிகள் நசாராக்கள் என்ன இருக்குது சாபியன்கள் இவங்களில் தப்பாக இருந்தான் ஒழுங்காக ஈமான் கொண்டான். மன் ஆமன மின் ஆவுலாயில் கபர் இந்த காவிரிலிருந்தும் யார் ஈமான் கொண்டார்களோ ஈமானன் ஹாலிசான ஈமானாக ஈமான் கொண்டு தஹலல் இஸ்லாம் இஸ்லாத்திலையும் பூர்வாரையானால் துகூலன் சாதிக்கன் உண்மையான பூதலாக பூந்துருவாரையானால் ஏடப்பா மன் ஆமன மின் ஆவுலாயில் கபரத்தி இந்த காஃபிர்களில் இருந்தும் யார் ஈமான் கொண்டாரோ ஈமானன் ஹாலிசான ஈமானாக யார் ஈமான் கொண்டாரோ தஹலல் இஸ்லாம இஸ்லாத்தில் எவர் பூந்தாரோ விளங்குதா தஹலல் இஸ்லாம இஸ்லாத்தில் யார் பூந்தாரோ துகூலன் சாதிக்கன் உண்மையான பூதலாக எவர் பூந்தாரோ பலமுறைகளுக்கு உண்டு அஜிரும் இந்த ரப்பியும் ஒரு ரப்பிடத்தில் அவர்களுக்கு என்ன உண்டு கூலி உண்டு. வலா ஹவுன் அலைஹிம் அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை. வலாஹும் யஹ்சனூன் அவர்கள் கவலை எல்லாம் இல்லை. அல்லதி விளங்குதா அவங்களுக்கு கூலி உண்டு. அல்லதி வாதலகும் அலா ஈமானியும் அவனுடைய ஈமான் கொண்டதின் மீது அவர்களுக்கு வாக்களித்தானே விளங்குதா அல்லதி வாதலகும் அவர்களுக்கு வாக்களித்தானே அலா ஈமானியும் அவனுடைய ஈமானி மீது என்ன செஞ்சானே வாக்களித்தானே விளங்குதப்பா சொல்லுப்பா அல்லதி வாதலகும் அலா ஈமான் கொண்டது மீது எல்லாம் வாக்களித்தானே ஈமான் கொண்டது மீதும் அமலியும் நல்லமல் செய்தது மீது வாக்களித்தானே. ஆமாம் கூலி அவர்களுக்கு உண்டு. வலா ஹவுன் அலைஹிம் அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை. வலாம் யஹ்சனூன அவர்கள் கவலை இறக்குள்ளாம் இல்லை. ஈன யஹாபுல் குஃபார்கள்லாம் பயப்படுவாங்களே அப்படிப்பட்ட நேரத்தில் லிகாபி தண்டனையில் இருந்து குஃபார்கள் பயப்படுவார்களே அந்த நேரத்தில் அவர்கள் கவலை இறக்குள்ளா இல்லை. விளங்குதா சொல்லு எப்படி ஈன யஹாபுல் குஃபார்கள் பயப்படுகின்ற நேரத்தில் லிகாபி தண்டனையில் இருந்து பயப்படுகின்ற நேரத்தில் யஹ்சனு குஃபார்கள் கவலை இருக்கிற நேரத்தில் யஹ்சுனுல் முக்ஸிரீன் விளங்குதப்பா யஹ்சுனுல் முக்ஸிரீன் அமர்களிலே குறை செய்தவர்கள் கவலை இருக்கிற நேரத்தில் அல்லா தவியில் உமுரி வாழ்நாளை வீணாக்கியதன் மீதும் தவிவீத்தி சவாபை தப்பு செய்ததின் மீதும் சொல்லு சவாபை கூலியை தப்பு செய்ததின் மீதும் வாழ்நாளை வீணாக்கியதன் மீதும் குறை செய்தவர்கள் கவலைப்படுகின்ற நேரத்தில் கவலைகளுக்குள்ளா இல்லை. ஒரு கூட்டம் கவலைப்படும் ஆகா வாழ்நாளை வீணாக்கிட்டமே
அமல்களை எல்லாம் சபாபியெல்லாம் தப்பு செஞ்சுட்டமே அமல் செய்யாமல் இருந்துட்டமேன்னு கவலைப்படுவான். அந்த நேரத்தில் இவன் கவலைகளுக்குள்ளாக இல்லை. மண் இந்த மம்னாகிறது முத்ததோனும் முத்ததாவாக இருக்கும், ஹபருவனுடைய ஹபராக இருந்து பலகும் அஜிருகுமாக இருக்கும். இது மேலே வருதுலப்பா மண் ஆமனம் இருக்கும். இந்த யூதர் முனாபிகள், யூதர்கள், நசாராக்கள், மஜூசிகள் என்ன இருக்கு, சாமியன்கள், இவர்களில் யார் ஈமான் கொள்கிறாரோ மண் முத்ததா என்னப்பா இந்த மண்ணாகிறது முத்ததவுன் ஹபருகும் பலகும் அஜிருகுமாக இருக்கும். ஒரு ஜும்லத்தை ஒட்டுமொத்த ஜும்லா ஹபரு இன்னவுக்கு ஹபர் இன்னல்லதி நாம இருக்குல்ல அது கொடுக்கணும், ஹபராக கொடுக்கணுமா. அல்லது பதிலுன் அல்லது என்னவா இருக்கும், பதிலாக இருக்கும். வழக்கு தான் இருக்கேன் அவ் பதிலுன் இனி இஸ்மி இன்னல்லதீனே இருக்குல்லப்பா, அந்த அல்லதீனே என்ற இஸ்மிலிருந்து பதிலாக இருக்கும் பின்னால் வர்றதுலாம். அவ் பதிலுன் மீன் இஸ்மி இன்னவுடைய இஸ்மிலிருந்து பதிலாக இருக்கும். ஹபருவாதனுடைய ஹபரு பலகும் அஜிருகும் என்னவா இருக்கும், ஆமாம் இன்னவுடைய இஸ்மியில் இருந்து பதிலாக இருக்கும். ஹபருகா இன்னவுடைய ஹபரு பலகும் அஜிருகுமாக இருக்கும். அப்போ அங்கே ஃபா வந்துருக்கு இடையில பலகும் அஜிருகுன்னு வருது இல்லை இருக்கா, ஃபா ஏன் வருது, ஒல் ஃபாவு நீ தலம்முனி முசுனதி இலகி அல்லதீனை என்ற முசுனதி இலகி மான ஷருத்துடைய பொருளை பொருந்திருப்பேனார். மௌசூல் ஃபுல்லாக ஷருத்துடைய அர்த்தத்தை பொருந்திவாங்க. விளங்க அசாரிக்கு விசாரிக்கத்து திருடினார்களே அப்படிப்பட்ட ஆண்களும் திருடின பெண்ணும் அவன் திருடினால் அன்னு அர்த்தமா. அசாரிக்கு இந்த அலிபலாம் என்னதே மௌசூல் இத்தனை அலிப் தான் தானப்பா, மௌசூல் ஃபுல்லாக ஷருத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சிருக்குமா. அப்படியே அசாரிக்கு விசாரிக்கத்து ஃபக்த வைதியமான வருது அது மௌசூலியத்தானே அல்லது அவே அது ஷருத்து மாறியான் அவே ஃபா ஜவாபா வந்துருக்கு. ரைட்டுப்பா ஒரு ஃபாவுலி தலம்முனில் முஸ்னதி இலகி அல்லதீனி என்ற முஸ்னதி இலகி மான ஷருத்துடைய பொருளை போய்ந்திருப்பது நல்லாயிருக்கும். விளங்குதா. ஆகவே அல்லதீனுக்கு பின்னால் உள்ளதெல்லாம் பதில் ஒட்டுமொத்தமாக இன்னவுக்கு வந்து ஃபலகும் மஜ்ரூர் தான் கபருன்னு சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்து மன சீபவைகி இமாம் தடுக்கிறாங்க. துஹூலஹா ஃபி கபரி இன்னவுடைய கபரிலே ஃபான் உழைவதை தடுக்கிறாங்க. யார் சீப இமாம் ரொம்ப சூப்பரான ஆள் என்னவோ சொல்லுங்க இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. பக்கத்து சீப இமாம் தடுத்துட்டாங்க. துஹூலஹா ஃபி கபரி இன்னவுடைய கபரிலே ஃபான் உழைவதை தடுத்திருக்காங்க. மின் ஐசி இன்னஹா அந்த லா ததுகுலு நுழையாது ஷர்த்தியத்திலே நுழையாது என்ற விதத்திலே இன்னவுடைய கபரிலே ஃபான் நுழைவதை தடுத்திருக்காங்க. ஆனால் ருத்த பி கவுலிஹி சீப இமாமுடைய கருத்தை தள்ளப்பட்டு விட்டது. பெரிய இமாம் தான், தவறாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராக இருந்தாலும் சரி. என்னப்பா ருத்த பி கவுலிஹி சீப இமாமுடைய கவுலை தள்ளப்பட்டு விட்டது. அதுதான் ருத்த பி கவுலிஹி பி கவுலி தாலா அல்லாவுடைய சொல்லி அப்படி கூட ருத்தம் கருத்தை தள்ளப்பட்டுருச்சு. பி கவுலி தாலா அல்லாஹ் சுபானோத்தோடைய சொல்லின் ஆதாரத்தை கொண்டு தள்ளப்பட்டது. என்ன சொல்லு, இன்னல்லதீன ஃபத்தல் மூமினீன வல் மூமினாத்தி சும்மலம் யத்தூபு ஃபலஹும் அதாபு ஜஹன்னம் வந்தானே இருக்கே. இன்னல்லதீன ஃபத்தல் மூமினீன மூமின்களை மூமினான ஆண்களையும் பெண்களையும் குழப்பினார்களே, சும்மலம் யத்தூபு தௌபா செய்யவில்லையே, அப்படிப்பட்டவர்கள் ஃபலஹும் அவர்களுக்கு இருக்கிறது அதாபு ஜஹன்னம் நரகத்தினுடைய அதாபு என்ன செய்து இருக்குதுன்னு வந்ததானே இருக்கே. இன்னல்லதீன அல்லதீனவில் போய் நுழைஞ்சு தானப்பா இருக்கேன். இன்னல்லதீனன்னு நுழைஞ்சிருக்கேன் தான் நான் ஃபலஹும்னு வந்தானே இருக்கேன். கேட்டேன் இதாக நான் மீசாக்குக்கும் உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். உங்கள் மீது ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். விளங்குதா. மீசாக்குக்கும் உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். இதாகுதுனா சொல்லு, இதாகுதுனா மீசாக்குக்கும் உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். இதாகுதுனா மீசாக்குக்கும் இதாகுதுனா மீசாக்குக்கும் உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்ததை எண்ணி பாருங்கள். எப்படி பித்திபாய் மூசா அலைஹிஸ்ஸலாமை துயர வேண்டும் என்றும் மூசா அலைஹிஸ்ஸலாமை சொல்லல பித்திபாய் மூசா அலைஹிஸ்ஸலாமை துயர வேண்டும் என்றும் ஒரு அமலிபி தௌராத்தியை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்றும் இடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்தது எண்ணி பாருங்கள். தௌராத்தி வேதத்தை கொடுத்து இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுங்கடா, தௌராத்தியை கொண்டு அமல் செய்யுங்களான்னு சொன்னாங்க. அதில் உள்ள சட்டங்கள்லாம் பார்த்தா நம்ம கொடுமையாகவும் கடுமையாகவும் இருக்குது. அவங்க கடுமையாக இருக்கிறதுனால கடுமையான சட்டங்களை போட்டான். விளங்குதா கடுமையாக இருக்கிறது அமல் செய்ய முடியாதுன்னா தௌராத்தியை கொண்டு என்ன செய்ய முடியாது, அமல் செய்ய முடியாதுன்னா தௌராத்தியை கொண்டு என்ன செய்ய முடியாது, அமல் செய்ய முடியாதுன்னா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அனுப்பிவிட்டான். தூர்சி நாமலை தூக்கி அவங்க பயங்காட்டுங்கன்னு உடனே தூர்சி நாமலை தூக்கிட்டாங்க. இல்லை தௌராத்தியை கொண்டு அமல் செய்வீங்களா, மேலே போட்டுருவோம்ல அதான் கேட்டேன். அமல் செய்யறேங்க இவ்வளோ எல்லாம் எங்கே கூப்பிட்டீங்கிறான். யாரு அவரை எங்கே கூப்பிடுறீங்க, உங்கள் பேச்சு என்னைக்கா கேட்காம இருந்திருக்கமா ஏதோ கேட்ட மாதிரி. விளங்குதா.
இவ்வளோ ஏன் கூப்பிட்டீங்க, மலையை தூக்கி போய் காட்டுறாங்க இல்லைங்களா? அதுவே போக சொல்லுங்க அமல் செய்கிறேன்னு சொல்லிட்டானு. உடனே கேட்டேன், சரி போங்க அமல் செய்கிறேன்னு சொல்கிறான்னு உடனே அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு அவனும் போயிட்டான், யாரும் போயிட்டான், எருவு மாடு அவன் கொண்டு தான் போயிட்டானு. விளங்குதா? அது எல்லாம் சொல்கிறான். நீ இது அகதுனா மீசாக்குக்கும் உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்தது எண்ணி பாருங்கள். இத்திபாய் மூசா அலை இஸ்லாமை துயர வேண்டும் என்றும் அமலி பி தௌராத்தி கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்றும் உங்களிடத்தில் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்தது எண்ணி பாருங்கள். ஒரு பகனா போக்கு தூர் சீனா மலையை உங்களுக்கு மேலே நாம் உயர்த்திய போது நடந்தது எண்ணி பாருங்கள். விளங்குதா? தூர் சீனா மலையை தூக்கிட்டுலாம் உங்களை ரஸ்கல் மேலே போட்டுருவோம்ல அமல் செய்யறான். விளங்குதா? அத்தா அழைத்தை துமுல் மீசாக்கை நீங்கள் தருகிறவரை, உடன்படிக்கையை நீங்கள் தருகிறவரை தூர்சினாமலையை உங்களுக்கு மேலே உயர்த்திய போது நடந்தது எண்ணிப்பார்கள். ஒப்பந்தம் எடுத்ததையும் தூர்சினாமலை அப்படி பேத்தியில மலை எவ்வளவு மேலே இருக்கோ அந்த அளவுக்கு கிளையும் இருக்கும். அதனால தான் நிற்கிது, மேலே உயரத்தில் நிற்கிது இல்லைப்பா, அதே அளவுக்கு கிளை இருக்குமா. விளங்குதா? அத்தா ஆத்தை தூள் மீசாக்கை ஒப்பந்தத்தை உடன்படிக்கை நீங்கள் தருகிறவரை தூர்சினாமலையை உங்களுக்கு மேலே உயர்த்திய போது நடந்தது எண்ணிப்பார்கள். அறிவிக்கப்பட்டிருக்க அண்ணன் மூசா அலைஹிஸ்ஸலாம் லம்மா ஜாவுமி தௌராத்தி வேதத்தை அவிடத்தில் கொண்டு வந்த போது ஃபரவு மாஃபீகா அதில் உள்ள சட்டத்திட்டங்களை கண்டபோது, விளங்குதப்பா, ஃபரவு மாஃபீகா மின தக்காலீஃபி ஷாக்கத்தி கடுமையான சட்டத்திட்டங்களை அதில் அவர்கள் கண்டபோது கபுரத்து அலையும் அவர்கள் மீது கடுமையாக ஆகிவிட்டது. நம்மளால் அமல் செய்ய முடியாது, கடுமையாகிடுச்சு. அபவ் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்தார்கள். எழுதுனப்பா, ஆமாம், குபூலஹா அதை ஏற்பதற்கு மறுத்த போது, என்னடா மூசா தான் தௌராத் வேதத்தை கொண்டு வந்த போது அதில் உள்ள கடுமையான சட்டத்திட்டங்களை கண்டபோது கபுரத்து அலையும் அவர்களுக்கு கடுமையாயிடுச்சு. அபு கபூலஹா ஒப்புக்கொள்வதற்கு மறுத்தார்கள். உடனே உமீர ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏவப்பட்டார்கள், கலகி தூர்சினா மலையை கலட்டி பேர்த்து எடுக்க வேண்டும் என்று, தூர்சினா மலையை பேர்த்து எடுக்க வேண்டும் என்று ஏவப்பட்டார்கள். லல்லலகு எடுத்துட்டாங்க, லல்லலகு அவருக்கு மேலே நிழலிடச் செய்தார்கள். அத்தா கபீலு ஏற்றுக்கொள்ளுகிறவரை ஏற்றுக்கொள்றேங்க அவ்வளோ போய் சொல்லுங்க போட்டுருவாங்க போட்டிருக்க சொன்னானோ. அப்போ ஏற்றுக்கிறீங்களா? என்ன சொல்லலாம், குது பிடியுங்கள், அதான் நாம் சொன்னோம், குது பிடியுங்கள், அதான் இராதத்தில் கவுல், கவுலுங்கிறது நாடனமா எனக்குள்ள நாம் சொன்னோம். குது பிடியுங்கள், மா ஆத்தை நாக்கும் உங்களுக்கு தந்ததை பிடியுங்கள், மில் கிதாபி தௌராத் வேதத்திலிருந்தும் உங்களுக்கு தந்ததை பிடியுங்கள், குவத்தின் வலுவாக பிடியுங்கள், ஜித்தின் அசீமத்தின் உறுதியாகவும் வலுவாகவும் பிடியுங்கள் என்று நாம் சொன்னோம். வதுக்குரு எண்ணி பாருங்கள், மாஃபீகி அதில் உள்ளதை எண்ணி பாருங்கள், தௌராத் வேதத்தில் உள்ளதை கித்தாபில் உள்ளதை எண்ணி பாருங்கள். உதுருசூகு அதை நல்ல ஓதுங்கடா, உதுருசூகு தௌராத்தை ஓதுங்கள், வலா தன்சவுதை மறக்காதீர்கள், ஓதுங்கள் என்று நாம் சொன்னோம். அவுத்த ஃபக்கரு அதை சிந்தியுங்க. உதுக்குருக்கு என்ன அர்த்தம் இருக்கான், சிந்திக்கிறது. அவுத்த ஃபக்கரு ஃபீக அந்த தௌராத்தில் வேதத்தில் உள்ளதை சிந்தியுங்கள். இப்போ இன்னும் சிந்திக்கிறதே திக்ருன் பில் கல்வி, கல்வை கொண்டு திக்ரு செய்கிறது தான். சிந்திச்சாலே கல்வை கொண்டு என்ன செய்கிற மாதிரி திக்ரு செய்கிற மாதிரி தான். எடுத்தனப்பா, இன்னும் திக்ருன் பில் கல்வி சிந்திப்பதே கல்வை கொண்டு திக்ரு செய்வதாக இருக்கும். அவ் ஏமலு பிகி அதை கொண்டு அமல் செய்யுங்கள். இல்லை 3 அர்த்தம் போடுறாங்கடா. அதை ஓதுங்கள், இல்லை தௌராத் வேதத்தை ஓதுங்கள், அதை ஆய்வு செய்யுங்கள், சிந்தியுங்கள், அமல் செய்யுங்கள். 3 அர்த்தம் கொடுக்கலாம். அமல் செய்யுங்க. இல்லை அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதை நீங்கள் ஆதரவைத்த நிலைமையிலே இப்படிலாம் செஞ்சால் நீங்கள் முத்தகீன்களாக ஆகலாம். எல்லாம் ஆதரவிக்கலை, நீங்கள் உருப்பட மாட்டீங்கன்னு தெரியும். விளங்குதா? இல்லை அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதை ஆதரவைத்த நிலைமையிலே ஓதுங்கள். அல்லது கைக்கு என்ன அர்த்தம் வைக்கலாம், அல்லது கையுடைய அர்த்தம் வைக்கலாமா. இது கை தத்தகுல் மாசிய பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி ஓதுங்கள், அமல் செய்யுங்கள், சிந்தியுங்கள். அல்லது ரஜா மின்கும் உங்களிலிருந்து உண்டான ஆதரவின் காரணத்தினால் நீங்கள் ஆதரவைத்த நிலைமையிலே ஓதுங்கள், அமல் செய்யுங்கள், சிந்தியுங்கள். விளங்குதப்பா? அவர் ரஜா மின்கும் உங்களிலிருந்தே நீங்கள் ஆதரவைத்த நிலைமையிலே ஓதுங்கள். அந்த கூணு முத்தகீன்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்று நீங்களே ஆதரவைத்த நிலைமையிலே ஓதுங்கள், சிந்தியுங்கள். விளங்குதப்பா? அமல் செய்யுங்கள். இப்போ எஜூஸ் இந்த மோத்தசிலா. சரி, வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ்.